பல்லவ மன்னன். அவனுடைய இரவு நேரம் அவன் தூங்க போறப்ப, கனவில் தோன்றிய முருகப்பெருமான், "எனக்கு இங்க ஒரு கோயில் எழுப்பு" அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதன் காரணமாக அமைந்த கோயில் தான் அத்திப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில். இந்த திருத்தலத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய பெயர் பார்த்தீங்கன்னா, வில்லுடையான்பட்டு அல்லது வில்லுடையான்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். இந்த வில்லுடையான்பட்டுங்கிறது வில்லை கையில் உடையவனாக வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சல்லடம் அணிந்திருக்கிறார். சல்லடம் என்பது வேடுவர்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் என்று சொல்கிறார்கள். அந்த சல்லடத்தையும் அணிந்திருக்கிறார். வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கிறார். வில்லும் அம்பும் ஏந்தியிருக்கிறார். காலிலே இறகு அணிந்திருக்கிறார். இவ்வாறாக வேடனாகவே காட்சி தரார் முருகப்பெருமான். வேறு எந்த திருத்தலத்திலையும் இப்படிப்பட்ட கோலத்தில் நீங்கள் முருகனை பார்க்கவே முடியாது. வேல் இல்லாமல் முருகப்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய ஒரே திருத்தலம். அதே மாதிரி இந்த கோவிலுடைய கொடிமரம் இருக்கு இல்லையா? அதை சுற்றி 7 வேல் நட்டு வச்சிருக்கிறாங்களாம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அந்த 7 வேலும் முருகனுடைய அடியவர்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்தால், உடனே முருகன் பார்ப்பாராம். அந்த வேல் சென்று அவர்களுடைய குறைகள் அனைத்தையும் அழிக்கும் என்று சொல்லி வைக்கிறார்கள்.